தற்போதைய முக்கிய செய்தி. கேரள மாநிலம் வயநாடு ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக அதிமுக 1 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறது. கேரளாவுக்கு 1 கோடி நிதி வழங்குவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கேரளாவுக்கு தேவையான நிதி மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கிட இபிஎஸ் தற்போது 1 கோடி ரூபாய் நிதி அதிமுக சார்பில் அறிவித்திருக்கும் முக்கிய செய்தி. மக்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக சார்பில் செய்வதற்காக 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை தற்சமயம் வெளியிட்டிருக்கிறார். நேற்று நள்ளிரவு கேரளாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 202 பேர் உயிரிழந்தனர். வயநாடு சம்பவத்தை இந்தியாவை அதிரும் வண்ணம் இருந்தது. இந்நிலையில் வயநாடு சம்பவத்திற்கு அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். இது குறித்து நமது தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். இந்தியாவை அதிர வைக்கும் இந்த வயநாடு சம்பவத்திற்கு தற்போது அதிமுக சார்பாக இபிஎஸ் 1 கோடி ரூபாய் நிதி அறிவித்திருக்கிறார். உங்களின் தகவல்களை நீங்கள் பகிரலாம். மோகன்ராஜ், கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை என்பது இதுவரை 200 கடந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் பல நிலச்சரிவில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிதியாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதனை அமைச்சர் ஏவா வேலு நேரடியாக கேரள முதலமைச்சர் சந்தித்து வழங்கியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கேரளாவுக்கு தேவையான நிதி பங்களிப்பை கேரளா இந்த மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து மீண்டெழுவதற்கான ஒரு நிதி பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேட்டுக்கொண்டதன்படி தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு நடிகர்கள் என பலரும் தங்களுடைய நிவாரண நிதியினை கேரள முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தமிழகத்திலிருந்து அதிமுக சார்பில் கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த கடுமையான மழைப்பொழிவின் காரணமாக பேரிழப்பை சந்தித்திருக்கக்கூடிய கேரள மாநிலத்திற்கு தேவையான நிதியுதவி மற்றும் நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று அவர் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் கேரள மாநிலத்திற்கு தேவையான நிவாரண பொருட்களும் அதிமுக சார்பில் அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்த செய்திக்குறிப்பின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான அறிக்கைக்கு நன்றி சிவா.